அட இது என்னதுங்க நடு வீட்டில் மீன் துள்ளி குடிச்சிடலான்ட்டுருக்கு. ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் அந்த ஃபிஷ் டேங்கை க்ளீன் பண்ணாமலே விட்டனால அது தண்ணியோட நிலமை ரொம்ப மோசமாயிடுச்சு. சரி அதை நீ க்ளீன் பண்ணிடலாமேன்ட்டு இல்லை எக்யூப்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டேங்க. ஃபஸ்ட்டு இந்த சின்ன சின்ன மீனுங்கள்லாம் பிடிச்சி விட்டுட்டு அடுத்து தண்ணியோட லைன் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். பாதி தண்ணி வெளில போகும்போது தான் பார்த்தா தெரியுது பைப்பில் ஒரு சின்ன டேமேஜ் இருக்குது. அதனால் வீடு ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. சரி அதெல்லாம் ஃபுல்லாக போட்டு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு எல்லா மீனையும் பிடிச்சி விட்டுட்டேங்க. அடுத்து இந்த மீதி இருந்த கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியும் எடுத்து ஒரு ஜக்கில் எடுத்து எல்லாத்தையும் ஊற்றிட்டேங்க. அடுத்து டிட்டர்ஜென்ட் போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அந்த அழுக்காக இருந்த கல்லுங்களெல்லாம் எல்லாத்தையும் நல்லா சோப் போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சுங்க. அடுத்து அந்த ட்ரே இருந்துச்சு அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன வீடு இருந்துச்சு அதையும் நல்லா ப்ரெஷ் போட்டு க்ளீன் பண்ணிட்டேன். உங்கள் வீட்டில் ஃபிஷ் இருந்துச்சுன்னா மறக்காமல் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் அதோட ஃபில்டர் க்ளீன் பண்ணிவிடுங்க. அடுத்து ஃபுல்லாக செட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு தண்ணி பிடிச்சி விட்டேன். பிடிச்சி விட்டதுக்கப்புறம் மீனை பிடிச்சி விடும் போது தாங்க மீன் கொஞ்சம் துள்ளி தப்பிச்சு போயிடுச்சு. ஸோ அதையும் பிடிச்சி விட்டுட்டு ஃபைனல் அவுட் புட் எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள்.